வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் கட்டர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், இது சின்னதாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து வைக்கிறோம் அப்படின்னா கட் பண்ணி காய்கறிகள்லாம் இதிலேயே வந்துடும். சின்னதாக இருக்கும், சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் கட்டர் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீவிர காய்கறிகள் ஃபுல்லாக வந்து இந்த டப்பாக்குள்ளே விழுகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து தேவை. 12 வோல்ட் மோட்ரு எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மோட்ரு தான் நல்லா ஒர்க் ஆகுங்க. என்கிட்ட இது தான் இருக்குது, சின்னது தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து 9 வோல்ட் பேட்டரி லைட்டினா நீங்கள் வந்து 12 வோல்ட் மோட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் இந்த மாதிரி வந்து சேத்தாப்பில் வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பவர் கனெக்ஷன் கொடுக்கும் போல வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டப்பா ஒன்று தேவை. நம்ம அந்த டப்பா இருக்குது பார்த்திங்களா, பெரிய டப்பாவுக்கு நடுவில் வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன டப்பா எடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடு வந்து கொஞ்சம் தேவைங்க. பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இது கடைகளே வாங்கிக்கலாம். ஒரு பிளேடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா தான் இருக்கும். மொத்தம் 10 பிளேடு சேர்ந்துருக்கும். இது அல்லைன்னா ஒன்று கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதை தான் நம்ம வந்து வெட்டி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த இது உள்ளே செட் பண்ணுறது இது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு மேலே உள்ளதுனா தேவையில்ல. ஸோ அதனால் அதை ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வெட்டி தனியாக எடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதை சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை சப்போஸ் வந்து இதை நடுவில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். செட் பண்ணால் தான் அது வந்து சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சுற்றி வந்து உள்ளதெல்லாம் வெட்டி எடுத்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த பிளேடை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பிளேடை வந்து பாதியாக வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அது வந்து அந்த அடுக்கு வந்து அந்த கோடு தந்திருப்பாங்க, அந்த கோட்லேயே நீங்கள் வச்சு லைட்டாக இழுத்திங்கனாலே போதும், 2 தான் வந்துடும். நம்ம சின்னது தான் செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வெட்டி விட்டுக்கலாம். 2 சைடு வந்து சமமாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள்லாம் விழுகும். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவே வெட்டிட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. இப்படி தான் பிளேடை வந்து செட் பண்ண போகிறோம். பிளேட் செட் பண்ணும் போல மட்டும் கொஞ்சம் பார்த்து செட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து 2 சைடுமே பதமாக உள்ளது நேருக்கு நேர் பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து கேப் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வெட்டுற காய்கறிகள் வந்து நடுவில் கூடி வந்து போகும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு தாங்க இதை வந்து ஒட்ட போகிறோம். பிளேடை வந்து எம்சியில் வச்சு ஒட்டினீங்கனாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்காக எம்சியில் வந்து 2 இது இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 இதுலேயும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேடை வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதனால் சுற்றி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. பிளேடு வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டுட்டு மோட்ரு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம். இங்கே தான் வந்து மோட்ரு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின், மினி ட்ரில்லிங் மிஷின் ஒன்று பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதுக்குரிய அந்த சக் வந்து அந்த இது இருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைட்டாக சின்னதாக ஹோல் போட்டு அதை வந்து அங்கே எம்சியில் வச்சு ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் நல்லா டைட் வச்சுக்கிறேன் கரெக்டாக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இந்த நடுவில் அந்த டைட் பண்ணுறதை வந்து கடைசியாக வந்து அதை வச்சுட்டு நம்ம டைட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வந்து அங்கே ஓட்டை போட்டுட்டு அங்கே நடுவில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருக்குது. நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த இது வந்து செட் ஆனது கரெக்டாக இருக்குங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாட்டர் கேனை வந்து வெட்ட போகிறோம் மேலே வந்து செட் பண்ணுறதுக்காக. இதை வெட்டமெல்லாம் கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து வெட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கத்தி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஸோ அதான் உங்களுக்கு நல்லது. ஸோ அதான் சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதை வெட்டின வாட்டர் கேனை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் எனக்குள்ளே. அதுக்கேற்ற மாதிரியும் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு அங்கே க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். எம்சியில் வச்சு ஒட்டினீங்க அப்படின்னா காயறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வந்து சுற்றி வந்து நம்ம ஒட்டியாச்சு. இது வந்து காய் வந்து உள்ளக்க வந்து வைக்கும் போல் வந்து கையை வெட்டிடாமல் இருக்க தான் இப்படி வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து உள்ளக்கையுமே க்ளூ வந்து அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு மேலே உள்ளது சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வயர் கனெக்ஷன் தான் வந்து கரெக்டாக கொடுக்க போகிறோம். சுவிட்ச் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா தேவைங்கிறப்ப ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து வச்சுக்கிறேன். 9 வோல்ட்டு தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தான் சுற்றுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், திடீர்னு நின்றுது. ஏன்னு பார்த்திங்கன்னா பவர் வந்து
ஃபோர்ஸாக வந்து அது சுத்த மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மோட்ரு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பெருசு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள், பயங்கர ஃபோர்ஸாக வந்து சுற்றுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம காய்கறிகளை வந்து போட்டு பார்க்கலாம், எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இதுதான் நம்ம பண்ணது. இதில் வந்து காய் வந்து என்ன காய் வந்து போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வெண்டைக்காய் அந்த மாதிரி உள்ளதை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காய் வந்து இதை போட்டுக்கிறேன். மிளகாவும் நம்மகிட்ட இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு நல்லா சுற்றுது. வெண்டைக்காய் பாருங்கள், வெண்டைக்காவை அப்படியே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. சரி ஓகே, அப்படியே மெதுவாக நம்ம கைட்டை வச்சுவோம் அப்படின்னா கரெக்டாக கட் பண்ணுது. கட் பண்ணுறது கரெக்டாக தான் கட் பண்ணுது, பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், கரெக்டாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தோம்னாலே போதும், சூப்பராக கட் பண்ணி தந்துடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து காணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் மோட்டரை வந்து நம்ம 12 வோல்ட்டு வந்து கொடுக்க போகிறோம். என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி ஓகே, நான் 12 வோல்ட் வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் மோட்ரு அந்த லெவலுக்கு ஸ்பீடு இல்லைங்க. பாருங்களேன், நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து வருது, வெட்டுது, எல்லாம் செய்யுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்குது. நீங்கள் 12 வோல்ட் மோட்ரு மட்டும் பெரிய மோட்ரு வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதுவே வெட்ட தான் செய்யுது. நம்மளுக்கு பண்ண மாடுலாம் கரெக்டு, ஆனால் ஸ்பீடு தான் மோட்டருக்கு வந்து பத்தலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வெட்டினது வந்து பீசஸ்னால் வந்து உள்ளக்க வந்து எல்லாமே விழுந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்களேன், கேரட்டை வெட்டும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டவே மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து கேரட்டை வந்து வைக்கும் போல நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்களேன், கேரட்டை வந்து வைக்கும் போல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. மோட்டரோட கெப்பாசிட்டி காணலை. இங்கே வந்து கேட்டு பார்த்தேன், பெரிய மோட்ரு கிடைக்கல. சரி ஓகே, அடுத்து வாங்கிட்டு நம்ம பெரிய லெவலில் வந்து வெஜிடபிள் கட்டர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதை பண்ண போல் மோட்ரு மட்டும் பெருசு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து கேரட்டை வைக்கும் போல் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கனாலே தெரியும் சரியாக வந்து இது ஒர்க் ஆகலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இவ்வளவு கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகா, அந்த இதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணி விட்றது. கேரட்டு இந்த மாதிரி ஹார்டானது போட போல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணலை. சரி ஓகே, இதை வந்து அடுத்த லெவலில் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண போல் மோட்டரை மட்டும் கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 100% வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட்டர் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா, வெண்டைக்காய் இந்த மாதிரி வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெரிய காய்கறி வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணலை. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு தான். இங்கே வந்து 12 வோல்ட் மோட்ரு பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சூப்பராகவே கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சின்ன மோட்ரு யூஸ் பண்ணனால வந்து சரியாக கட் பண்ண மாட்டேங்குது. பெரிய காயை வைக்கும் போல நின்றுது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அதுதான். இதில் 12 வோல்ட் கொடுத்து பார்த்தேன், ஆனால் அந்த ஸ்பீடு இல்லை, மோட்ரு பயங்கர ஹீட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து கொடுக்க முடியல. இதே இது நீங்கள் பெரிய மோட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக கட் பண்ணி ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு 100% ஒர்க்காக தான் செய்யும். இதுவுமே ஒர்க்காக தான் செய்யுது. இதை மட்டும் மாற்றினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.